ஜெனியோட அப்பா எப்போதுமே வேலை முடிஞ்சதும் தன்னுடைய ஃப்ரெண்டு கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவருடைய ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னா மாதவன். ஸோ அவருடைய கடையில் தான் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சினிமா சிடிக்கள் விற்பனை பண்ணுறது, செல்ஃபோன் சேல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸில் அவர் இருந்ததுனால அவருடைய கடையில் தான் ஜெனியோட அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இருவரும் நல்ல நண்பர்கள்னு கூட சொல்லலாம். ஜெனியோட அப்பாவுக்கு சிறந்த ஓட்டுநர் அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அவார்டு கொடுத்த செகண்டோ என்னவோ தெரியல, அடுத்த ஒரு விபத்து நடக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அப்போ ஜெனியோட ஸ்கூல்லேருந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு கால் அடிபட்டதுன்னு. அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெனி அப்பா வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியோட முதலாளி தன்னுடைய நண்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஜெனி அப்பாவுக்கு. ஸோ அந்த நண்பர் வந்து டாக்டராக இருக்கார். இந்த டாக்டருடைய வீட்டுக்கு நீ கார் ஓட்டி சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஜெனியோட அப்பாவும் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்டருடைய பெண்ணிற்கு திருமண ஏற்பாடு, அதற்காக அவங்க பர்ச்சேசிங் பண்ண வெளியூர் போகிறது வழக்கம். ஸோ அதற்காக அப்பா கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விபத்து எப்படி நடக்குது அப்படின்னா, காரில் பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ மேம்பாலத்தில் வண்டி ஏறுது. அந்த ஏறும் போது பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு எருமை மாடு ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி வருது. அந்த லாரி என்ன ஆகுது அப்படின்னா காரை ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரில் இடிக்குது. அதாவது சைடில் டச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தள்ளும் போது வண்டி என்ன ஆகுது, பிரிட்ஜோட கார்னரில் போய் விழ போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் அப்பா பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த பிரேக் போடுறது போது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பேனல் நசுங்கி காலை உள்ளாரே அமுங்கிடுது. அமுங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டரோட ஒய்ஃபாக அவங்க குழந்தைங்க எல்லாரையுமே வெளியில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் போலீஸ், அங்கே உள்ள பொதுமக்கள் அப்பாவை அந்த கார்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை, சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி துணைக்கு கூப்பிட்றாங்க. ஸோ சித்தப்பா தான் அப்பாவை அங்கே பார்த்துக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் அங்கே நடந்தது. அப்போ ஜெனிக்கு தெரிஞ்ச ஒரு லேடி போலீஸ் வந்து அப்பாவை விசாரித்து நீங்கள் ஜெனியோட அப்பா தானே அப்படின்னு நலம் விசாரிச்சிருக்காங்க, உதவியும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து அழுதுகிட்டே வந்த ஜெனி ரயில்வே ஸ்டேஷனில் அப்பாவை ரிசீவ் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாவை பார்த்ததும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஜெனியோட வாழ்க்கையில் 5ஆம் வகுப்பில் பார்த்த விபத்து, நடந்த விபத்து, அடுத்து அவங்க 8வது வகுப்பு படிக்கும் போதும் அதே மாதிரி நடக்குது. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் தொடருது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த நடந்த விபத்தினுடைய பழிவாங்கும் நோக்கம் தொடர்ந்து அப்பாவையும் என்னையும் தாக்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பா அடிபட்டதற்காக டாக்டர் வீட்டிலேருந்து அழைப்பு வருது, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெனியும் ஜெனியோட அம்மாவும் டாக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜெனியும் ஜெனியோட அம்மாவும் வீட்டோட வாசலில் நிற்கிறாங்க. ஸோ அப்போ டாக்டரோட மனைவி வீட்டிலேருந்து வராங்க, பார்த்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் துணியை ஜெனியோட அம்மா கையில் கொடுத்து இது குழந்தைக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 1000 ரூபாய் பணத்தை ஜெனியோட அம்மா கையில் கொடுத்து இதை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன் உயிரையே கொடுத்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றிய ஓட்டுநருக்கு அவர்கள் தரக்கூடிய விலை வெறும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஜெனியோட அம்மாவோடைய மனசில் பதியுது. ஸோ அந்த டைம் தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம விட்ட படிப்பை தொடரணும், நம்மளும் வேலைக்கு போகணும், நம்ம யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்குமே ஒரு வைராக்கியம் இருக்குது, நம்ம வேலைக்கு போய் நம்ம அப்பாவை இதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரனாக ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டு இருந்தது.